ஐயா வணக்கம் ஐயா. ஐயா என்ன பண்ணுறீங்க? ஏர் ஓட்டுறேன் ஐயா. ஏர் இது கரும்பு போட்டதுக்கப்புறம் ஏன் ஓட்டுறீங்க? பயிர் இது களை கொத்துறதுக்கு பதிலாவா? சரி சரி. இப்போ இது இப்போ ஓட்டினா இப்போ இப்படி ஓட்டுறதால பில்லுலாம் கிளப்பிக்கும். ஆமாம் சார். அப்புறம் கேப்ல காட்டு போகுது அப்படின்னு கேட்டு இப்போ இதே வந்து ஆள் வச்சு களை வெட்டணும்னா எத்தனை ஆள் ஆகும், எவ்வளோ செலவாகும்? 2000 ஆகும் சார். 2000 ஆகுமா? இப்போ இப்படி ஓட்டுறதால ஒரு ஏர்லேயே முடிஞ்சிடும், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓசல் ஓட்டிங்க இப்போ இதை ஏர் ஓட்டிட்டு அடுத்தது மம்டியால் கால் மடிக்கணுங்களா? கால் மடிச்சுட்டு தண்ணி பாசுனா அது பழையபடி ஆகிடும். அது மாட்டுக்கு மூக்கில் கட்டிக்கிறீங்களா? அது கரும்பு மேயாமல் இருக்குதுக்கா? இது எவ்வளோ இடம் இருக்கும், எவ்வளோ நேரமாக இது ஓட்டி நிற்கிறீங்க? 40 சென்டா? காலைல 9 மணிலேருந்து இப்போ மணி 11, 2 மணி நேரம் ஓட்டிக்கிறீங்க. இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்தில் முடிஞ்சிருமா? இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இது மம்டியால் வெட்டுறதுக்கு பதிலாக இது சுலபமாக இருக்கும். இது முறை போட்ட கரும்பா இல்லை ஏற்கனவே போட்டு வெட்டணுதா? ரெண்டாவது முறையா? ஓ, போட்டு வேற புல் வெட்டினதுக்கு அப்புறமா இருக்கிறது இது. ஏன் இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏறு பிடிச்சா சாயந்தரம் வரைக்கும் ஓட்டும் சொல்லுவாங்களே. இப்போ சாப்பிட்றதுலாம் கூட அந்த காலத்தில் நடந்துனே தான் கூழ் குடிப்போம் சொல்லுவாங்க, அப்படிதான் உண்மையா? அப்பெல்லாம் உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஏறு நிறுத்தாம கூழாக இருந்தால் அப்படியே குடிச்சினே ஓட்டுவாங்களா? இப்போலாம் எப்படி டிராக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் மாட்டை வச்சு ஏர் ஓட்டுறது கூப்பிட்றாங்களா எல்லாம்? இது போல் ஓடுறது தான். டிராக்டர் இல்லாத மாட்டு கூட்டு ஓட்டாங்க. இப்போ இது டிராக்டர் அந்த மாட்டுக்கு இது போல் பயிர் மலாட பயிர் போட கரும்பில் ஓட்ட தான். இந்த மாதிரி வேலை மட்டும்தான். சீக்கிரம் வேலை முடிஞ்சதுன்னு எல்லாம் டிராக்டர் பக்கம் போயிட்டாங்க. எது நல்லது, டிராக்டரால் ஓட்டுறது நல்லதா மாட்டால் ஓட்டுறது நல்லதா? மாட்டால் ஓட்டுறது தான் நல்லது. டிராக்டர் வரும், டிராக்டர் அது ஃபுல்லாக வேலை முடிகிறாங்க, டைம் ஆகுதுன்னு சீக்கிரம் அதை வச்சு இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் மாட்டால் ஓட்டுறது தான் நல்லது. இப்போ இது ஒரு நாள் கூலினா எவ்வளோ ஐயா? இது கூலி 1000 ரூபா. 1000 ரூபா. இப்போ ஏர் வச்சு ஓட்டுறதால 1000 ரூபா மிச்சம் அந்த பயிர் வைக்கிறவங்களுக்கு. இந்த 1000 ரூபா போதுமானதா இல்லை கம்மியா? வச்சு பார்த்தோம்னா 10 ஆள் 15 ஆள் போத்துவாங்க. அது மடிக்கு கிடைச்சானா அது கணக்கு 5000 வந்துடும்.
அதனால இது இப்போ ஈஸியான வழி. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. சரி. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விவசாயி வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருக்காரு கரும்பில். அதாவது இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு முறையாக போட்டு அந்த கரும்பை வந்து வெட்டி திரும்ப பயிரிடுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதிலேருந்து அந்த அடிக்கட்டையிலிருந்து முளைஞ்சு வந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதை வந்து அதனோட ஏற்கனவே வெட்டினோட அந்த சோலை எல்லாம் கீழே அடியில் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மண்வெட்டியால் வச்சு வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை அது. அதுவும் இல்லாமல் ஆள் கூலியும் வந்து அதிகமாகும், ஆட்கள் எண்ணிக்கையும் அதிகமாகுன்றதால சுலபமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏர் வச்சு ஓட்டும்போது 2 பயிர் பக்கமும் சேதம் ஆகாத மாதிரி அந்த பள்ளத்தில் மட்டும் ஏர் ஓட்டி அழகாக வந்து அந்த மண்ணை கிளறி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உரம் போட்டு மண்வெட்டியால் அவங்க வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஏரால் வந்து ஓட்டுனதுக்கப்புறம் அந்த மண் வந்து கிளறி விட்டது, அது மண்வெட்டியில் 2 பக்கம் மடித்து விடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழியை பின்பற்றுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்காரங்களுக்கு ஓரளவுக்கு ஆள் கூலியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்குது இது. அதனால் இதை பின்பற்றுறாங்க. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. அவர் காலையில் 9 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஓட்டிகிட்ருக்காரு. அநேகமாக வந்து இது 1 மணிக்கு தான் வந்து ஓட்டி முடிக்க முடியும். இது வரைக்கும் பாதி ஓட்டியிருக்காரு அவர். இன்னும் பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் இருக்கு பாருங்கள். இவ்வளவும் வந்து அவர் ஓட்டி முடிக்கணும். ஒரு விவசாயி வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிலில் வந்து கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். அதனால் நம்ம வந்து விவசாயிங்களுக்கு எப்போவுமே வந்து மரியாதைன்றதை விட ஒரு மனிதாபிமானமாக வந்து அவங்கள நம்ம மதிக்க கற்றுக்கணும். எப்படி மதிக்கிறது அப்படின்னா, நம்ம விவசாயி தேடி போய் ஐயா வணக்கம் அப்படிலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம வீணாக்காமல் இருந்தாவே அதுவே வந்து விவசாயிக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பத்தை பூர்வீகமாக வச்சு தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே விவசாயிகளோட வலியும் அருமையும் புரியும்னு நினைக்கிறேன். விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. இன்னொரு முறை இதே மாதிரி இது போல் வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.